இரும்பாய் எடுத்து பாரு. இப்படி எடுக்குது, அப்படி இருக்கக்கூடாது. கை சுட்டுப்ப அடி பிடிச்சிரும்டா அது. 1 2 3 கவுண்ட் பண்ணு. கவுண்ட் பண்றா முக்கியம் டைம். 2 3 4 5 6 7 8 முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க. 9 10 11 12 13. நைட் அடிச்சது இன்னும் தெரியல. ஓய் கண்ணெல்லாம் எரியுதியா? கண்ணு பாருங்க. கடுப்பா பகை இல்ல அது. நான் சொல்லிடுவேன். அப்பெல்லாம் பாப்பாரு. அதுதான் அப்பெல்லாம் பாப்பாரு. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. அதான் சொல்றேன், எனக்கு கோத்துட்டு போயிடாத. நல்ல பிள்ளையா இருந்தா அந்த மாதிரி. கைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தண்ணி எடுக்க போயிருக்காங்க. இப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா செஃப்பு. ஐயோ தெரியுமா தெரியல உங்களுக்கு பாருங்க. அடுப்பு ஏறிலடா டே. இவர் என்ன பண்ணுவார் எனக்கே தெரியல. கிச்சன் பக்கம் இதுதான் அடிக்கடி போகணும்னு சொல்கிறது. எத்தனை பேர் ஸ்டவ் கூட பற்ற வைக்க தெரியாது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சீரியஸாக எனக்கு அது கூட தெரியாது. பெரிய பீட்ரு இவரு. ஒன்று தெரியும்னு சொல்லு, இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லு. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறேன். ஓகே முடிஞ்சது ஏதோ பண்ணுறோம். கிளங்கலாம் சீக்கிரம் வாங்கடா டே. தனியாக விட்டு போயிட்டானுங்க. வேலையும் செய்ய விட்டுட்டு போயிட்டாலே. இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் எரிஞ்சிட்டு இருக்கு. ரீசெண்டாக மார்னிங் ஹோட்டலில் போயிட்டு வாங்கிட்டு சாப்பிட்ருக்கலாம். ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு சரி ரெடி ஆகிடும் சொல்லிட்டு சீக்கிரமாக வந்தோம். பட் பார்த்தீங்கன்னா இந்த விக்கி பார்த்தீங்கன்னா மோட்ரு போட தெரியாமல் அது 1 hour அலைய விட்டான். அது பேர் என்னது? கறிகண்டியா? என்னது கண்டி? கறிகண்டா. எங்கள் வீட்டில் அதான் சொல்லுவோம் கறிகண்டி. எங்கள் வீட்டில் கறிக்குண்டி தான் சொல்லுவோம். கறிக்குண்டி தான் கறிகண்டை. அங்கே பாருங்க என்ட்ரி, மாஸ் என்ட்ரி பாருங்க. இங்கே சைடாருடா. டேய் சும்மாடா. ஏறி வந்து ஒரு பெல்ட் அடி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்னடா அது சாவி குத்து? இந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா விக்கி கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. சாம்பார் ஸ்மெல் வருது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. சாம்பார் ஸ்மெல் எனக்கு ஒன்றும் வரலடா. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இதுதான் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணுன்றேன். கல்யாணம் பண்ணி தான் உன் பொண்டாட்டியோட வந்து சமாளிச்சிருக்கலாம். சோதிக்காதீங்க. ஊதிட்டு கொடு, அப்படியே குத்துறத வந்து டேஸ்ட் பாருங்க. உப்பு உரைக்கணும். ஆமாம் தெரியும். உரைக்குதா? உரைக்கணும். உரைக்கலாம் கரெக்டாக. ஆனால் காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. காரம் வேணுமா? நான் எனக்கு ஆனால் உரைக்குது. உரைக்குதா? அப்போனா விட்டு விடுங்க. போடணும்னா போட்டுடலாம். இல்லை வேணாம். காரம் இல்லைன்னு இல்லை காரம் இல்லைன்னு கூட பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம். காரம் நீ அது பூரா அவனு விடுவேன். நான் காரம் இல்லாம ஐயோ காரம் இல்லை உப்பு இல்லாம சமைச்சு நான் சொல்ல மாட்டேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. காத்தி வாடா, நீ கொஞ்சம் பாடுறா பா. கரம் மசாலா மிக்சிங். ஆமாடா, இது கிராம்பு இல்லடா. கிராம்பு மட்டும் இருந்திருந்தா புடிங்கிருப்ப போட. கதி டேஸ்ட் எப்படி? பிரியாணி டேஸ்ட் வந்தா? வந்துட்டு கொண்டே இருக்கிறதா? இவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டுங்கிறது. அந்த கிராம்பு இருக்கு பத்தியா? ஏதோ ஒரு சின்ன மைனூட்டா மிஸ் ஆகுது. நான் வந்து இப்பதான் அதை கவனிச்சேன். அதனால அந்த கிராம்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து உடைக்கும். இது எல்லாத்தையும் போடுறாரு பாக்கலாம். என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு, ஒண்ணும் புரியல. இது வந்து பெப்பர். பெப்பர்ல வேணாயா? இல்ல பெப்பர் பண்ணுங்க. பிரியாணி பெப்பர் போட்டு தான் பாக்குறேன். நானும் இதை நீ தான் பாக்குறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அரிசி
தண்ணி நல்லா இருக்குது. எப்பவுமே வந்து அரிசி வந்து மேலே தெரியணும், மேலே வரையும் தேங்கணும். அரிசிக்கு மேலே தண்ணி தேங்கணும். தேங்குது அப்படியே அரிசியும் தெரியணும் நம்மளுக்கு, தண்ணியும் தெரியணும். தண்ணி மேலே அரிசி மேலே அப்படியே தண்ணி இது அப்படியே. என்னது இது போடணுக்கா, கொத்தமல்லி போடணுயா? அது ஓடி போய் கொத்தமல்லி இருக்கணும். எத்தனை அன்னைக்கு கொஞ்சம் போதும் போடு. எத்தனடா நடுக்கடா பத்தனை கம்மி தானே இது இருக்குது, எல்லாத்தையும் வச்சு விட்றான் ஐயா. போதும். ஐயோ ஐயோ என்னையா பண்ற? என்னடா என்னமோ பண்ற போய் சொல்லடா. 3 பேர் சமைச்சிருக்கியா? பயணிட்டா. ஆமாம், வந்துட்டு மேலே வந்து அடுத்த நாடா இதுடா காடை ஃப்ரைடா. அதுவா ஃபஸ்ட்டு மங்களபுரமா மஞ்சள் சிக்கன் 65 மசாலா வேணும் சரியா? கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர், லெமன் வந்து கொஞ்சம் போய் நம்ம 65 பண்ணுறதுனால எப்பவுமே வந்து முட்டை ஒன்று போதும்ல. 2 காடை 2 முட்டை போடலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி ஓகே, நீ சொல்கிறேன். 1 முட்டை போதும், அது அதிகம். அப்படியா? ஆமாம். சரி செஃப் சொல்லிட்டாரு. கொஞ்சம் தேவையான அளவு உட்காரு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். நீ நக்கலா சிரிக்கிறான். அவன் கிடக்குறான்டா மாதிரி. டக்குன்னு லுங்கி ஊற்றி விட்டுருணும். என்னடா என்னையா போட்டு கொடுக்குற? அந்த பயம் இருக்கா? தம் பொண்ணியா? கட்டாது. இதெல்லாம் ஒரு சூடு. இது மேலாம் தம்மெல்லாம் போட்டு சொல்லாத. எங்கே போறீங்க? எல்லிடா. ஆடி போயா? சும்மா இரேண்டா. லெஃப்ட் ஹேண்ட் இப்படி போ. நான் காமிக்கிறேன் பாரு, கொண்டு வச்சு காமிக்கிறேன் பாரு. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? அந்த கண்டி எடுத்துதா காத்தி விட்டு அதை எடுத்துதான் எனக்கு. ஒண்ணுமே தெரியலையே. ஏன் இப்படியோ? இது விட்டு ஏன் இப்படியோ? குச்சினியா? நம்ம இன்னும் அமௌண்ட் ஏண்டா ஐயோ எட்டுது, நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் பண்ணதையா, நீ எதுவும் பேசாம தான் போதும். என்ன இருந்தாலும் இளநீதாயா எப்படி இருக்கு? சும்மா வெயிலுக்கு அப்படியே ஜின்னு இருக்கும். எடுவா இருக்கு. சீரியஸா இவன் சொல்றான்னு சும்மா நிஜமான பொள்ளாச்சி காயெல்லாம் இருக்கு தெரியுமா? அது மாதிரி இருக்கு. அதெல்லாம் உப்பு கறிக்கும் எல்லாம் அப்படி இல்லை, நல்லா இருக்கு.
இங்கே பாருங்க, நம்ம வந்து பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சாச்சு. சிக்கன் பக்கோடா, சாரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. காடை வந்து ஃப்ரை அவர் பண்ணியிருக்காரு. அங்கே பாருங்க அப்படியே அங்கே பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம இலையை கட் பண்ணி நம்ம வச்சிட போகிறோம். சரிங்களா, அவ்வளோதான். ஆரம்பிக்கலாங்களா? செஞ்சாச்சு, இப்போ சாப்பிட போகிறோம். சரிங்களா, இப்போ என்னன்னா காடை எல்லாமே நாங்கள் செஞ்சாச்சு. சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மணிக்கு ஆரம்பிச்சோம், இப்போதான் முடிச்சிருக்கோம். மணி எத்தனைடா? மணி 1:30. ஃபர்ஸ்ட் நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்க. ஏன்டா ரைஸை சாப்பிட்றான், பீஸா சாப்பிட்டுக்கிறான்டா அவன். வாயில நல்லா வருது. சாப்பிடுறா என்னடா நல்லாதான் இருக்கு. நீ சொல்றா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உப்பு கொஞ்சம் நமக்கு தான் ஸ்மெல்லாம் வரவே இல்லை. நான் கூட லைட்டாக சொதப்பிடிச்சோன்னு நினச்சேன். இல்லை இருங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இருங்க, எனக்கு தெரியல. உப்பு போட்டாரா? என்ன? உப்பு அதிகமாக இருக்கு. பரவாயில்ல, இது அதிகமாக தான் தப்பு. நல்லா தான் இருக்கு. உப்பு கொஞ்சம் பல்லு உப்பு. ஆனால் இந்த உலகத்தில் குறை சொல்லணும்னு வச்சுக்கேன், ஓகேவா? இவனை மட்டும் தான் குறை சொல்லணும். காய்ஸ், இது குறை இல்லை, நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறதுக்காக சொல்றது. இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. கேட்டிட்டு எடுப்பானே மிதிச்சு போடுவேன். நானா செப்பா இல்ல? சொல்லு, நீ எதுக்கு சாப்பிடுற? ஏன் சரி குறை சொல்றோம். நான் நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? கலந்து பசி நல்லா நல்லா ஏன் சரி? நல்லா சூப்பரா இருக்குயா, வேற லெவல்யா. நீ நல்லா எனக்கு தெரியாது. இப்ப ஏன் ஒண்ணுமே யாரும் செய்ய முடியாதுயா. இவன மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்கேன், சத்தியமா கல்யாணம் ஆனா கூட உனக்கு எதுவும் நடக்காது. சொல்லால் அடிச்ச சுந்தரி ஒருத்தன் நல்லா இல்லைன்ட்டு நல்லா ஒரு கட்டுங்கிறான். அவங்க இருக்கு தண்ணி. காய்ஸ், பசியில ருசி அறியாது. என்ன கத்தி? அப்பவும் நல்லா இருக்கு சொல்ல மாட்டேங்க. இது நல்லா தான் இருக்கு. சும்மா சொல்றான்லடா, கல்யாணமே நடக்காதுடா உனக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. உனக்கு கல்யாணம் ஆனா கூட உன் பொண்டாகிட்ட வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து தயவு செய்து விட்டு போயிருக்கணும் தான் சொல்லுவேன். அவளை நல்லாவே பார்த்துப்பையா. பார்த்துப்பேன். இந்த மாதிரிலாம் சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கேன், எவ்வளோ வந்தா விட்டு போயிடுவான். என்ன மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறது அவள் கொடுத்து வச்சுக்கணும். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஒரு விஷயம் வந்து நம்ம ஆசையாக ஒருத்தருக்காக பண்ணி கொடுக்க வச்சுக்கேன், அவங்க வந்து இல்ல காம்ப்ளிமெண்ட் இல்ல, உனக்காக நான் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லணும்? உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். இதே என் பொண்டாட்டிக்காக நல்லா இருக்குன்னு அவன் மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லலாம். அவ லைஃப் பார்ட்னர். நல்லா இல்லையா? ஏன்னு போங்க, நீங்க சாப்பிட வேணாம். பசியில கூட செத்தா சாவு இல்லையா? போய் பக்கத்துல போய் வாங்கி சாப்பிடு. ஏன் உட்காந்து சாப்பிடுங்கிற? நல்லா இல்லைன்னா கொஞ்சம் ஆவேசப்பட்டு வெளியே போல சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். எப்படி போச்சு நீங்க? நல்லா தான் போச்சு, எல்லாம் நல்லா போச்சு, ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். சீரியஸாக நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா அதுக்கு நான் மூஞ்சி இல்லைடா, டயர்டாக இருக்கேன்டா. காலைல இருந்து இது வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல, மற்றபடி எதுவும் இல்லை. நான் ஏதோ மனசில் ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று சொல்கிற மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்க. சீரியஸாக நல்ல டிப்ரெஷன்லாம் ரொம்ப நாள் கழிச்சு போச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ண தாடி வரும்டா. ஒரு பெப்டாட்டியை ஃபோன் பண்ணுவாங்க. தானே பிப்ரவரி 30 மறந்துடக்கூடாது. பிப்ரவரி 30 வந்துடுறேன். சீரியஸாக அடுத்த வாட்டி வந்தேன்னா ஒரு 2 days வந்து இருக்க மாதிரி. ஓகேவா? ஏன்னா ஒரு நல்ல இடம் இருக்கு, நம்ம சுற்றி பார்க்கலாம். நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுங்க. துறைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? எனக்கு இந்த ஊரில் பிடிச்சதே மயில்,
இந்த ஊர் மக்கள்லாம் டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சந்தோஷம் ஐயா, மிக்க நன்றியா. சரி அவ்வளோதான் கைஸ். கைஸ் பிரியாணி எல்லாமே நல்லா இருந்தது சரியா, ஒரே சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. அது எனக்காக நான் திட்டினேன். திட்டுறேன்னா இல்லை, நல்லா இருந்தது பிரியாணி. என்னடா பண்றீங்க சரிங்களா, காடை வேற லெவல். ஓகேவா, இளநியும் சூப்பர். இளநீ அவங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டேஜ் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு வந்திருக்கு தெரில. பட் நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏற போகிறோம். ஆட்டோ வெயிட் பண்ணிருக்கோம், வந்து கிளம்பி ஆட்டோ வெயிட் பண்ண வரோம். ஆட்டோக்காரன் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி ஃபோன் பண்ணாரு. ட்ரை பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஓகே கைஸ், பை பாய்.